ஆண்களில் இருவர் இம்மானக்கேடான காரியத்தை செய்துவிட்டால் அவ்விருவருக்கும் தண்டனை கொடுங்கள். அவ்விருவரும் தாம் செய்த குற்றத்தை நினைத்து வருந்தி தௌபா செய்து தங்களை திருத்திக் கொண்டால் அவர்களை புறக்கணித்து விட்டு விடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்போனும் கிருபை உடையோனுமாக இருக்கின்றான். எவர்கள் தங்கள் அறியாமையினால் தீவினை செய்து அதனை பாவமென உணர்ந்து விரைவில் மன்னிப்பு தேடி அதிலிருந்து நீங்கிக் கொள்கிறார்களோ அவர்களை மன்னிப்பது அல்லாஹ்வின் மீது கடமையாகி விடுகின்றது. ஆகவே அவர்கள் பால் அல்லாஹ் கருணையுடன் திரும்புகிறான். இன்னும் அல்லாஹ் நன்கறிந்தோனும் ஞானம் உடையோனுமாக இருக்கின்றான். இன்னும் எவர்கள் தீவினைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்து முடிவில் அவர்களை மரணம் நெருங்கிய போது நிச்சயமாக இப்பொழுது நான் பாவங்களுக்காக வருந்தி மன்னிப்பு தேடுகிறேன் என்று கூறுகின்றார்களோ அவர்களுக்கும், எவர் காபிர்களாகவே மதிக்கிறார்களோ அவர்களுக்கும் பாவ மன்னிப்பு இல்லை. இத்தகையோருக்கு துன்பம் கொடுக்கும் வேதனையையே நாம் சித்தப்படுத்தி வைத்துள்ளோம். நம்பிக்கை கொண்டவர்களே, பெண்களை அவர்கள் மனப்பொருத்தம் இல்லாத நிலையில் நீங்கள் பலவந்தப்படுத்தி அனந்தரமாக கொள்வது கூடாது. பகிரங்கமான கெட்ட செயலை அவர்கள் செய்தால் ஒழிய பெண்களுக்கு நீங்கள் கொடுத்ததிலிருந்து சிலவற்றை எடுத்துக் கொள்ளும் பொருட்டு அவர்களுக்கு துன்பம் கொடுத்து தடுத்து வைக்காதீர்கள். இன்னும் அவர்களுடன் கனிவோடு நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவர்களை வெறுத்தீர்களானாலும், ஏனெனில் நீங்கள் வெறுக்கும் ஒன்றிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை உண்டாக்கலாம். நீங்கள் ஒரு மனைவியை விலக்கிவிட்டு அவளுக்கு பதிலாக மற்றொரு மனைவியை மணந்து கொள்ள நாடினால் முந்தைய